இதுவே சத்தியம் என்று பேசுகிறவர்கள் கூட அவர்களுடைய ஆராதனைகளையும் அவர்களுடைய முறைமைகளையும் அவர்களுடைய சிந்தனைகளையும் நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் எங்கோ ஒரு இடத்தில் அவர்களுக்கு ஈக்குவலான கடவுளாகத்தான் அவர்கள் செய்திருக்கிற அவர்கள் அறிந்திருக்கிற விதமாகத்தான் கடவுளை வெளிப்படுத்துகிறார்கள். எல்லாமல் தேவன் மகத்துவமுடையவர் என்பதை வெளிப்படுத்த அவர்களாலே கூடாமல் போகிறது. அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு சபைகளிலே மனித வணக்கங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. கடவுளை ஆராதிக்க வேண்டிய ஆராதனை முறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து, கடவுளை உயர்த்த வேண்டிய உயர்த்துதல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து, கடவுளை உயர்த்த வேண்டிய மகத்துவத்தை அவருக்கு கொடுக்க வேண்டிய அளவிற்கு கொடுக்க முடியாதபடிக்கு மனிதன் பின்தங்கி போய் கொண்டிருக்கிறான். காரணம், கடவுளை அறிந்த விதம் சொற்பமானது. அந்த அனுபவத்தை வெளிப்படுத்தும் பொழுது கீழே இருக்கிறவர்கள் கேட்கின்றவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு அது தரம் தாழ்ந்ததாக போய் அவர்கள் இருதயத்திற்குள் இறங்குகிறது. அல்லேலூயா. உதாரணமாய் சொன்னால், ஒருவன் விசுவாசத்தினால் மலையை பெயர்த்து காரியங்களை தேவனால் சாதிக்கின்றார். ஒருவனோ அதே தேவனை கொண்டு ஒரு தலைவலி மாறிவிட்டது என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஒருவனோ அதே தேவனுடைய பலத்தினால் எனக்கு ஒரு 10 ரூபாய் தேவை இருந்தது, அந்த தேவைக்காக நான் கதறினேன், அந்த தேவையை கர்த்தர் எனக்கு பூர்த்தீகரித்தார் என்று சொல்லி 10 ரூபாயில வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதே இடத்துல என் ஆண்டவர் எனக்கு கோடிகளை தந்தார் என்று கோடிகளையும் நிறுத்தி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்போ அவனுடைய விசுவாசத்தின் அளவின்படியும் அவனுடைய தேவனை அறிந்திருக்கிற மகத்துவத்தின்படியும் அவன் தேவனை வெளிப்படுத்துகின்றான், தேவனுடைய கிரியைகளை உள்வாங்குகின்றான். அப்படி உள்வாங்கும் பொழுது அவன் எந்த இடத்தில் இருக்கிறானோ அந்த இடத்தில் எண்ண முடியாத எட்ட முடியாத இருக்கிற உயரத்தில் இருக்கிற தெய்வத்தை அவனுக்கு ஈக்குவலுக்கு கொண்டு வந்து விடுகிறான்.